இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இன்று நம் ஆண்டவருடைய உருமாற்ற அந்த நாளை நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நாமும் உருமாற தயாராக இருக்கிறோமா என்று நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து மலைக்கு சென்று ஜெபிக்க தொடங்குகிறார். அவரை சந்திக்க இரண்டு பெரும் புனிதர்கள் வருகிறார்கள். இரண்டு பெரிய ஜாம்பவான்கள் என்று சொல்லப்படக்கூடிய மோசே, இன்னொருவர் எலியா. மோசே எனப்படவர் சட்டங்களை தொகுத்து வழங்கியவர். இஸ்ரேல் மக்களை அடிமைத்தனத்தில் இருந்து கானான் தேசம் நோக்கி அழைத்து சென்ற ஒருவர் தோன்றுகிறார். இரண்டாவது எலியா அவர்கள் இறைவாக்கினர், ஆண்டவருடைய வார்த்தைகளை எடுத்து மக்களுக்கு போதித்தவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இவர்கள் சந்திக்கிறார்கள். எனவே இன்று நம்முடைய பிரிவினை சகோதரராகிய சபைக்கு சென்றவர்கள் சொல்லுவார்கள், புனிதர்கள் இல்லை, அவர்கள் இறந்து விட்டார்கள், நாம் அனைவருமே இறந்து விட்டோம், அவ்வளவுதான், நீங்க ஏன் புனிதர்களை வணங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டால் நாம் இந்த பகுதியை எடுத்து சொல்ல வேண்டும். எலியா அப்படியே எடுத்துக் கொள்ளப்பட்டார். மோசே ஆண்டவரால் அடக்கம் செய்யப்பட்டார். அப்ப இறந்து விட்டார்கள் என சொல்லுகிறோம். மோசே இறந்து விட்டார், ஆண்டவர் தான் அடக்கம் செய்வார். ஆனால் மீண்டும் தோன்றுகிறார்கள். பாத்தீங்களா? அதே மாதிரிதான் நம்முடைய புனிதர்கள் ஒவ்வொருவருமே அவர்கள் இருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். கிறிஸ்தவத்தை பொறுத்தவரையிலும் என்னைக்குமே இறப்பு கிடையாது. இந்த உலகத்திலிருந்து நாம் விடை பெற்று, இந்த மண்ணகத்திலிருந்து விடை பெற்று விண்ணகத்திற்கு செல்லுகிறோம், அவ்வளவுதான். அப்ப விண்ணகத்திற்கு செல்வதற்கு நான் என்ன தயாரிக்க வேண்டும், நான் என்ன உரு பெற வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சொல்லுகிறார். நம்ம எவ்வளவுதான் சேர்த்து வச்சிருந்தாலும் அது நம்முடைய உருவத்தை மாற்றுமா? மாற்றாது. ஆண்டவருக்கு உகந்த விதத்தில் வாழ வைக்குமானா வைக்காது. அப்ப எப்படிப்பட்ட உருவம் நமக்கு வேண்டும் என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். மார்க்கு நற்செய்தி 9வது அதிகாரத்துல 22வது வசனம் இப்படி சொல்லுது. தீ ஆவி பிடித்திருந்த சிறுவனுடைய தந்தை இயேசுவை பார்த்து கேட்கிறார், என் மகனை ஒழித்துவிட தீயிலும் தண்ணீரிலும் பலமுறை அந்த ஆவி இவனை தள்ளியதுண்டு. உம்மால் ஏதாவது செய்ய இயலுமானால் எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும் என்றார். இயேசுவுக்கு கோபம் வந்துருச்சு. கோபம் வந்தோன்னு அவர் கேட்பார். இயேசு அவரை நோக்கி, ஏழுமானாலா? அப்ப நீ நம்பலையா? நீ நம்பாம நான் எப்படா வேலை பார்க்க முடியும்னு யார் கேட்கறது? ஆண்டவர் கேட்கிறார். நீ நம்பினால் என்னுடைய இறை இயல்பு அங்கே வேலை செய்யும். நீ நம்பலைன்னா நான் மனுஷனா தான் இருப்பேன். அவ இயேசுவை நான் இன்று இரண்டு விதத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று மனித தன்மை, இன்னொன்று இறைத்தன்மை. அவ இரண்டுமாக உருவெடுத்தவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பல குடும்பங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் எல்லாத்துக்குமே என்ன காரணம் என்று நாம் ஆழ்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் கோவிலுக்கு தான் வருகிறோம், கோவில் தான் இருக்கிறோம், ஆனால் இயேசுவை எப்படி பார்க்க வேண்டும் என்பதுதான் இங்கே முக்கியமான ஒரு நோக்கம். இப்ப நம்ம என்னைக்கு என்ன பார்க்கிறோம்? ஆண்டவர் இயேசுவே எல்லாம் நடந்துருச்சு, உங்களால முடிஞ்சா ஏதாவது அற்புதம் செய்யுங்க, உங்களால முடிஞ்சா ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்ன என்னால முடிஞ்சாவா? என்னால இயலுமானாலா? என்ன நினைக்கிறாய் அப்படின்னு சொல்லும் போது அடுத்து சொல்றாரு, உடனே அந்த சிறுவனுடைய தந்தை சொல்றார், நான் நம்புகிறேன், என் நம்பிக்கையின்மை நீக்க உதவும். இன்னைக்கு நம்ம வேண்டக்கூடிய வேண்டுதல் என்ன அப்படின்னா, ஆண்டவரே நான் உன்னை நம்புறேன், ஆனா என் நம்பிக்கை இன்மை இருந்தாலும் என் நம்பிக்கை இல்லை, அதை நீக்கிறதுக்கு எனக்கு உதவி பண்ணுங்க. ஏன்னா நம்பிக்கை இன்மை என்ற உருவத்தில் இருந்து நம்பிக்கையுள்ள உருவமாக நான் மாற வேண்டும், அதற்கு எனக்கு வழி சொல்லுங்க என்பதுதான் ஆண்டவர் இயேசுக்கு சொல்லக்கூடியது. அப்ப இந்த பின்புலத்தை நான் பார்க்கும்போது என்ன தெரிய வேண்டும் என்றால், எந்த சலவை காரணம் வெளுக்க முடியாத அளவுக்கு உடை வெண்மையாக இருந்தது. யாருடைய உடை? ஆண்டவருடைய உடை. இன்னைக்கு நம்முடைய உடை வெளுக்க வேண்டும், துவச்சு வெளுக்கிறது இல்ல. நம்முடைய உரு மாற்றம் எப்படி அடைய வேண்டும் என்பதில் இருக்கிறது. இதுதான் இந்த விவிலியத்தினுடைய பின்புலத்தை நாம் பார்க்க நமக்கு ஏதுவாக இருக்கிறது. இரண்டாவது, ஆண்டவரை கண்டடைய நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வருகிறார் என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். புனிதர்களை நாம் ஏன் வணங்க வேண்டும் என்றால், புனிதர்களை பார்த்தீங்க அப்படின்னா தோலை உரித்துதான் அவர்களை உருமாற்றம் செய்வார்கள். இயேசு கிறிஸ்துவை சாட்டையால் அடிக்கிறார்கள், சிலுவையிலே சுமத்துகிறார்கள். காரணம் என்ன? இவன் நம் இறைவனை பழித்துரைக்கிறான். ஒன்று, இவன் யூத மதத்தில் இருந்து கொண்டு பிணங்களை தொடுகிறான்.
தொழுநோயாளர்களை தொடுகிறான். ஆகவே இவன் தீட்டுப்பட்டவன் என்பதனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை துன்புறுத்துகிறார்கள். அது ஒரு பகுதி இருக்கட்டும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புவது என்ன? நம்ம என்ன விரும்புறோம்? ஆண்டவர் உருமாறி எனக்கு உதவி செய்யணும். ஆண்டவர் என்ன செய்யறாரு? நீ உருமாறி என்கிட்ட வரணும். அப்ப ரெண்டு பேரும் மாறணும் மாறணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தா மாற்றம் எப்படி வரும்? வராது. நம்ம பிறர் மாற வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோம், ஆனா நம்ம மாறணும் அப்படிங்கறத நம்ம மறுக்கிறோம். அப்ப மாறினால்தான் ஒரு அற்புதம் அங்கு நடக்கும். அந்த குடும்பத்துல நடக்கும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறைகளா இருந்தாலும் சரி, உறவுகள்ல இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, மாற்றம் என்பது வேண்டும் என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இதுதான் விவிலியத்தினுடைய பின்னணி. இப்பொழுது வாழ்க்கையினுடைய பின்னணி என்ன? ஏன் என் குடும்பத்துல கஷ்டம் வருது? ஏன் இந்த பிள்ளைங்க எல்லாம் ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறாங்க? சொன்னாலும் குரங்கு மாதிரியே சேட்டை பண்ணிட்டு இருக்காங்களே, என்ன செய்யறது? ஏன் இவங்க எல்லாம் இப்ப இருக்கிறாங்க? உடனே நம்ம யாருமே கோபப்படக்கூடாது. ஒருவர் சொல் பேச்சை கேட்கலைன்னா நீங்க கோபப்படக்கூடாது. இந்த கதையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு மேலை நாட்டுல ஒரு விமானம் விழுந்து நொறுங்கியது. அதில் பயணம் செய்த 420 பேரும் மறைந்து போனார்கள், இறந்துட்டாங்க. அப்பொழுது அந்த மீட்பு குழுவினர் போறாங்க. அங்கே பார்த்தா ஒரே ஒரு குரங்கு மட்டும்தான் தப்பிச்சிருக்கு. அப்ப குரங்கு கூப்பிட்டு கேட்கிறாங்க, என்ன நடந்துச்சு? எத்தனை மணிக்கு பிளைட்டு வெடிச்சிச்சு அப்படின்னு கேட்கிறாங்க. குரங்கு உடனே வாட்சை காட்டுது. இன்னும் 11:30க்கு கரெக்டா வாட்சை வச்சு 11:30க்கு வெடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி. அப்ப உள்ள இருந்தவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பேசிக்கிட்டு இருந்தாங்க. யார் சொல்றா? குரங்கு சொல்லு. பேசிக்கிட்டு இருந்தாங்க. உள்ள போனீங்க பைலட் ஓட்டுவாங்கல்ல, அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க கேட்டோன்னா குரங்கு சொல்லுது, என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. சரி, அவங்க தூங்கிட்டு இருந்த, சரி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? நான் தாண்டா ஓட்டுனேன். யார் ஓட்டுனது? குரங்கு. அப்ப குரங்கு ஓட்டின விமானம் எங்கே போய் தரைக்கு வரும்? தரைக்கு எப்படி வரும்? வராது. இன்னைக்கு நீ சேட்டை பண்றீ இல்ல, நம்முடைய சிந்தனைகள் கெட்டு போய் இருக்குல்ல, ஜெபிக்கிற ஜெபம் வரல இல்ல. ஏன்? நம்மளை யார் ஓட்டிக்கிட்டு இருக்காங்கிறத கண்டுபிடிக்கணும். என்னை யார் ஓட்டி கொண்டிருக்கிறது? ஒரு குரங்காக இருந்தால் என்னுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அப்ப என்னுடைய மனநிலையை யார் ஓட்டுகிறா? நான் ஓட்டுறனா, இல்ல கடவுள் ஓட்டுறாரா, இல்ல ஒரு குரங்கு வந்து ஓட்டுதா? அப்ப குரங்கு ஓட்டினால் நமக்கு விபத்து நிச்சயம். குரங்கு ஓட்டினால் நம்முடைய அலட்சியமாகத்தான் இருக்கப்படும். அப்ப என்னுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது? என்னை யார் இயக்குகிறது? என்னை இயக்குறது யாரு அப்படி என்று பார்க்க வேண்டும். இந்த குரங்க வெளியில தட்டினா தான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். உதாரணத்துக்கு என்ன சொல்லுவாங்க? அப்பா சொல்லுவாரு மகனை பார்த்து, மகனே எங்கே கிளம்பிட்டு அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப மகன் சொல்றாரு, நான் மாமியார் வீட்டுக்கு விருந்துக்கு போறேன்ப்பா அப்படின்னு சொன்னார். என் மனைவியை கூட்டிட்டு போறேன். அப்ப அப்பா என்ன சொல்றாரு? தம்பி போ, சோத்துல உன் முகம் தெரியறதுக்கு முன்னாடி நீ வீட்டுக்கு வந்துரு. என்ன சொல்றாரு? சோத்துல உன் முகம் தெரியறதுக்கு முன்னாடி நீ வீட்டுக்கு வந்துரு. விருந்தும் மருந்தும் 3 நாள். அப்ப அவன் அப்பா சொன்னது புரியல. மாமியார் வீட்டுக்கு போயிட்டான். முதல் நாள் பார்த்தோம்னா அனைத்து விதமான கறி சாப்பாடு, நல்லா சாப்பிட்டு தம்பி இருந்துட்டார். 2வது நாள் பார்த்தா நல்ல மீன் சாப்பாடு, மீன் எல்லாம். 3வது நாள் பார்த்தா நல்ல சாம்பார், ரசம், அப்பளம் பொரிச்சு வச்சிருக்காங்க. 4வது நாள் பழைய சோறை தள்ளி விட்டுருக்காங்க. குனிஞ்சு சாப்பிடையில மூஞ்சி தெரிஞ்சிச்சு தண்ணியில. அப்பதான் என்ன புத்தி வருது? அப்பா சொன்னது வருது. அப்பொழுது அவனுக்கு ஒரு உருமாற்றம் ஏற்படுகிறது. ஆகா, அப்பா சொன்னாரே, சோற்றில் முகம் தெரிவதற்கு முன்பாக வீட்டுக்கு வந்துரு என்று சொன்னாரே, நாம் அவமானப்படும் வரை இந்த இடத்தில் இருக்கிறதா? அப்ப இன்னைக்கு நம்மள்கிட்டே உருமாற்றம் தேவைப்படுகிறது. நான் அவமானப்படும் வரை நான் ஏன் தவறு செய்ய வேண்டும்? நான் அவமானப்படுவதற்கு முன்பாகவே நம்மை திருத்திக் கொள்ளக்கூடிய காலம்தான் இந்த தவக்காலம். இந்த தவக்காலத்திலே நாம் நம்மை ஒருமுகமாக இருந்து கொள்ள வேண்டும். நான் அவமானம் அடைய விரும்பவில்லை என்றால் இன்றே நாம் அதிலிருந்து நம்முடைய தீய பழக்க வழக்கங்களிலிருந்து மனம் மாற வேண்டும். ஒன்று. சிலர் மாறவே மாட்டாங்க. பெரியவங்களுக்கு எல்லாம் சொல்றேன், சிலர் மாற மாட்டாங்க. நீங்க மாத்தணும் முயற்சி எடுக்காதீங்க. அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னா, ஒருவருடைய வீட்டிற்கு சென்றிருந்தால் மழை பெய்யுது. அப்ப அவருடைய வீட்டுக்கு போயிருக்கப்ப ஓட்டு வீடு உடைச்சுக்கிட்டு, வெளியில மழை பெய்யறதை விட வீட்டுக்குள்ள போனா வீட்டுக்குள்ளதான் அதிக மழையா பெய்யுது. அப்ப அவரை பார்த்து சொன்னோம், ஏன் ஓடு மாற்ற வேண்டியதானே, ஏன் அப்படி இருக்கீங்க? எப்படி மாற்றுறது? எப்படி சார் மாற்றுறது? அதே மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குல்ல, மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தா நாங்க எப்படி ஓடு மாட்ட முடியும் அப்படின்னு. சரி, அப்ப ஒரு வாரம் கழிச்சு பாத்தீங்கன்னா நல்ல வெயில், சும்மா போயிருந்தாங்க. இல்லையா, ஓடு மாட்டலையா? என்ன மாட்டலையா? நீ வெயில் இப்படி உள்ள சுட்டு எரிக்குது அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு? எப்படி, எதுக்கு மாட்டனா?
எதுக்கு மாட்டணும்? மழையா பெய்யுது ஓடு மாட்டுறதுக்கு அப்படின்னாரு. இந்த மாதிரி ஆள்களை நம்ம என்ன பண்ண முடியாது, திருத்தவே முடியாது. மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் அவன் வீடு வீடுதான், அவனுக்கு அதுதான் சொர்க்கமா இருக்கிறது. எனவே நம்ம போய் ஒருத்தவங்களை மாத்தணும்னு நினைக்கும் போது நம்ம தான் கஷ்டப்படுவோமே ஒழிய, நம்ம ஊருந்தான் மாறும், கோபமா மாறும், கடுப்பா மாறும், எரிச்சலா மாறும். அப்ப நம்ம என்ன செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம் என்பதை நம்ம ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அன்பிற்கு உரிய இறை மக்களே, பிள்ளைகளே, உங்களுடைய இயக்குவது குரங்கா இல்ல நீங்களா? குரங்குதான் இயக்குதுன்னா வேமா அந்த குரங்குல இருந்து நீங்க தப்பிச்சுக்குங்க. அப்பதான் உங்களுக்கு நல்ல ஞானம், அறிவு, இறையாற்றல் கிடைக்கும். இல்ல என்னை குரங்கு இயக்குனா தான் நல்ல ஜாலியா இருக்கு அப்படின்னா எப்பொழுதோ ஒரு நாள் விபத்து ஏற்படும். அந்த விபத்திலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது. ஒன்று. இரண்டாவது, உடனடியாக மாற்றம் தேவை, தாமதம் வேண்டாம். நீங்கள் தாமதிக்க தாமதிக்க உங்களுக்கு பிரச்சனைகள் தான் அதிகமாகுமே ஒழிய உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் அறியாது. இப்ப பெரியவங்க வந்திருக்கிறீங்கல்ல, உங்கள்ட்ட கேட்கணும். வீட்டுல நீங்க பாத்திரம் விளக்கிக்கிட்டு இருக்கீங்க, நல்லா போட்டு பாத்திரத்தை போட்டு விளக்கிக்கிட்டு இருக்கீங்க, வேர்த்து ஊத்துது, கரண்ட் போயிடுச்சு. அப்போ உங்க கணவர் வர்றாரு, வந்து பார்த்துட்டு உடனே தன்னுடைய கர்ச்சீப் எடுத்து மனைவி இப்படி விளக்குறாங்களே, வேர்த்து ஊத்துது, இப்படி தொடச்சா என்ன என்ன வரும்? நமக்கு கொஞ்சம் நடக்காது, நடக்கிற மாதிரி நினைச்சுக்கிடுவோம். தொடச்சா நமக்கு என்ன வரும்? சந்தோஷம். ஐயோ வேணாமா, நீ எந்திரிமா, இனிமேல் மீதி பாத்திரத்தை நானே கழுவுறேன் கணவர் உட்கார்ந்துட்டா நடக்காது. ஆனா நம்ம நினைப்போமே, நினைச்சாவது கொஞ்சம் சந்தோஷமா இருப்போமே. அப்ப கணவனுடைய உருமாற்றம், குடும்பத்துல சண்டைகள், சச்சரவுகள் வர்ற காரணம் என்னன்னா, நான் ஆம்பளை நீ பொம்பளை, அவ்வளவுதான் பிரச்சனை. பொம்பளை உனக்கு என்ன வேலை? வீட்டை கூட்டுறது, கழுவுறது, பெருக்கிறது, துவைக்கிறது, பாத்திரம் கழுவுற வேலையை பார்க்கறது, எல்லா வேலையும் பார்க்கறதே உன் வேலை. அப்ப என் வேலை என்ன? நான் நல்லா ஊர் சுத்துவேன், சம்பாதிப்பேன், அதுல இருந்து ஒரு 500 ரூபாய் எடுத்து நான் சரக்கு அடிச்சுக்கிருவேன். உனக்கு வேணா நீ ஒரு 500 ரூபாய் எடுத்து நீ குடிச்சுக்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவான்? எடுத்து குடிச்சுக்கோங்களா? நம்ம என்ன பண்ண மாட்டான்? பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கறது முயற்சி. அப்ப அங்க இரக்கம் என்ற ஒன்று, உருமாற்றம் என்ற ஒன்று தேவைப்படுகிறது. ஆனால் தேவைப்பட இன்று மறுக்கிறார்கள். உருமாறவே இன்னைக்கு பிடிக்கல, மன்னிக்க முடியல, அன்பு செய்ய முடியல, யதார்த்தமா வாழ முடியல, விட்டு விலக முடியல தீமைகளிலிருந்து. இதெல்லாமே உருமாற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய ஒன்று. எனவே நாம் எச்சரிக்கையாக இருப்போம். ஒரு மாற வேண்டும் என்றால் உடனடியாக மாறிவிடுங்கள். உங்களுக்கான வரங்கள் கிடைக்க வேண்டும் என்றால் இயேசுவை பற்றி கொண்டாதான் இயேசு நமக்குள் செயல்படுவார். எப்படி எம்மாவு சீடர்கள் பாத்தீங்கன்னா, அப்பம் பிடும்போதுதான் அவங்க எம்மாவு சீடர்களே கண்டுபிடிக்கிறாங்க, ஆகா இயேசு கிறிஸ்து, இவர் தாண்டா இயேசு, வழியில் நம்மோடு இறைவார்த்தையை பகிர்ந்து கொண்டு வந்தாரே, அப்பொழுது கூட நம்ம கண்கள் திறக்கப்படலையே, இப்பொழுதுதான் திறக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார். என் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய கண்கள் எப்பொழுது திறக்கப்பட போகிறது? எப்பொழுது நாமும் இயேசுவை காணப்போகிறோம்? ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது. பொறாமையிலிருந்து பொறுமைக்கு வாருங்கள், போட்டியிலிருந்து அமைதிக்கு வாருங்கள், பெரும் கூச்சலில் இருந்து நிதானமான நிலைக்கு வாருங்கள், எரிச்சலில் இருந்து நல்ல ஒரு அன்பு சமநிலைக்கு வாருங்கள். இப்படி தீய குணங்களில் இருந்து மாறி நல்ல குணங்களுக்கு வரும்போது நாமும் உருமாற்றம் பெறுகிறோம், இயேசுவை பற்றி பிடித்துக் கொள்கிறோம். எனவே அப்படிப்பட்ட வரங்களை வேண்டி இந்த திருப்பலியிலே, ஆண்டவரே நானும் உருமாற்றம் அடைய வேண்டும், உம்மை காண வேண்டும், உடைய ஆசீர்வாதங்களை நான் பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல மனநிலையோடு இது திருப்பலியிலே நாம் பக்தியோடு மன்றாடுவோம். ஆமென்.